Hi, hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு saree challenge தான் பார்க்க போறோம். சரி நான் ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு இருக்கேன். ஓகே அது அப்புறமா வெச்சுக்கலாம். இந்த saree challenge வந்துட்டு இன்றா சமையல் தான் கொடுத்தாங்க எனக்கு. சோ இன்றா சமையல் அம்மா சாரி நான் வந்துட்டு ரொம்ப லேட்டா வந்துட்டு இந்த challenge அக்செப்ட் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா கொடுப்போம்ன்ற நம்பிக்கையில வந்துட்டு இதை செய்யறோம். இந்த saree challenge வந்து நாங்க கொஞ்சமா டிஃபரண்டா ட்ரை பண்ணியிருக்கோம். அது என்ன டிஃபரண்ட்னு வீடியோக்குள்ள போய் பாருங்க. பயங்கர வார்த்தை மட்டும் மனசுல. இந்த தீவில் உயிர் பிழைக்க தேவையானவை இவரிடம் உண்டா? ஏய் நீ அட்ட பொறுக்கி மம்மா குப்பை பொறுக்கி ஒப்ப காகிதம் பொறுக்கி ஒத்துக்கோ ஏய் மூ தம்பிய பாரு என்னங்கோ என்னடா இது புதுசாக மரியாதைலாம் கொடுக்குறா? உலகம் அழிய போதா? எதுக்கும் நியூஸ் சேனலில் பார்ப்போம். சென்னையில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? அதானே பார்த்தேன். கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை, யூடியூப்ல எனக்கு saree சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதை நான் செய்யணும்னா உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது நாதா. சிறப்பு, தரமாக செஞ்சிடும். நான் என்னம்மா ஹெல்ப் பண்ணோம்? ஒன்றும் இல்லைங்க, துணி தைக்கணும், சாமி தைக்கணும், வீட்டை பெருக்கணும், வீட்டை துடைக்கணும், சமைக்கணும், சமைச்சதை எனக்கு தட்டில் போட்டு கொடுக்கணும். என்னது அவ்வளோ வேலை என்னால் முடியாது? என்ன அக்காத உட்காந்து நினச்சினுக்கிறியா? சாரி சேர்ந்தாலும் ஒன்று இந்த தூக்கி போட்டு வேலையை பாரு. மனைவியை எதிர்த்து பேசிய கணவனை இரவில் தூங்கும் போது கல்லை தூக்கி போட்டுக் கொண்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. கேக்குதா? காதுல விழுந்துதா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டா. அவள் வைக்கிற ரசத்துக்கும் சூடு சொரணம் இல்லை, நம்மளுக்கும் சூடு சொரணம் இல்லை. நம்ம வேலையை பார்ப்போம். அடிப்பாவி, ஜார்ஜெட் போட போய் அயன் பண்ண சொல்கிறாரு. சிக்க மாட்டாண்டி இந்த சேகரு. ஓகே, நம்ம சயின்டிஃபிக் யூஸ் பண்ணுவோம். அட, அயன் பண்ணி வச்சிருக்கு. பையப்புள்ள சிக்கம் பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கே. சரி ஓகே, அடுத்த டாஸ்க் வைக்கிறேன் உனக்கு. யோ ஒழுங்கா மடியா, இத கூட தெரியாம என்னதான் வளர்த்தாலோ உங்க ஆத்தா. போடாங். மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? என்ன இங்க லுக்கு? மூடிட்டு பெருக்கியா? நான் ஒரு டிஎல். 2 நாளா இரும்பிட்டு இருக்கன்ட்டு கார்ப்பரேஷன்ல புடிச்சு கொடுக்கவா?
கோவத்துக்கு என்ன செய்வீங்க? இந்த பாத்திரமா நானும் பாத்துக்கிறேன். இருப்பா பேசுறேன். ஹலோ, சொல்லுமா. நானே இங்கே வேலையாக இருக்கேன். காலையில் எழுந்ததுலேருந்து ஒரே வேலை. வீடா இது? சி. காலையில் எழுந்ததுலேருந்து துணி துவைக்க, சாமான் தேய்க்க, வீட்டை பெருக்க, வீட்டை துடைக்க, என்ன வேலை இருக்குது? யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஒன்றும் முடியல. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏமா அவ தான் இருக்காள், அவர்கள கேளுங்களாம்மா. என்னது? இல்ல பேசிட்டு இருக்கம்மா. ஒன்னும் இல்ல. வேற என்னமோ காதுல விழுந்த மாதிரி இருந்தது. இல்ல அவ வந்து ஆய் போக சொல்ல கூப்பிட்டா அதை முடிச்சிட்டு வந்து செய்யறேன்னு சொன்ன. வேற ஒன்னும் இல்ல. ஐயோ கால் வருது. யார் கால் பண்றாங்கன்னு தெரியலையே. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டானுங்க. நிமிஷத்துக்கு ஒரு காலை போட்டு உயிரை வாங்குறாங்கப்பா. ஐயோ மேனேஜர் கால் பண்றாரு. சார் எஸ் சார் ஆமாம் சார் இங்கே தான் சார் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் சார் இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிச்சு சார். அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் அனுப்பிச்சாச்சு, அப்பயும் அனுப்பிச்சாச்சு சார். எந்த ப்ராஜெக்ட் கேட்குறீங்க? ஓ அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு சார். பார்த்தீங்கன்னா கடைசியாக உப்பு மாவத்தலம் போட்டு ஒரு கலக்குனா எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடும் சார். என்கிட்ட இருந்து யாருக்கு பாஸ் ஆக போகுதுன்னா லக்ஷ்மி தமிழ் சேனலுக்கு தான் இந்த சாரி சேலஞ்ச் நான் பாஸ் பண்ண போறேன். சோ வந்துட்டு அவங்க சாரி சேலஞ்சை எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம் ஃபியூச்சர்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்க ஏதாவது சொல்றீங்களா? உங்களோட கருத்து நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் போட்டுருங்க.